last paragraph, last stanza. Who's going to do it today? Namaskar, Mata. Shall I start? Yeah. यद्यपि गजाः वन्याः जन्तवः तथापि ते जनैः कौशलेन गृह्यन्ते शिक्ष्यन्ते च யானை இருந்தாலும் அவைகள் மனிதர்களால் திறமையோடு அவைகள் மனிதர்களால் திறமையோடு பழக்கப்படுத்தப்படுகின்றன, பயிற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு நான் தமிழ்ல எழுதிருக்கேன். அர்த்தம் அப்படிதானே? எத்யபி ததாபிங்கிற போது இருந்தாலும் அப்படித்தானே மாதா வரும். Even though elephants are wild animals, they are skillfully trained by people. கிருஹ்யந்தே வந்து பழக்கப்படுத்தப்படுகின்றன அப்படின்னா ட்ரெயின்டு தானே மாதா. சிக்ஷந்தே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அச்சா, இப்ப கிருஹ்யந்தே ஓகே, டேக்கன் அண்ட் ட்ரெயின்ட் அப்படின்னு. ஓகே ஓகே, சொல்லுங்க. எத்யபி அவ்யயம், அது வந்து ஒரு ஃப்ரேஸ்ல எத்யபி ததாபிங்கிறது சேர்ந்துதான் வரும். ரெண்டுமே அவ்யயம். கஜாஹா அகாராந்த புல்லிங்க கஜ சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம் கஜாஹா. வன்யாஹா, வன்யாஹா ஜந்தவக அப்படிங்கறத வன்யாஹா விசேஷண விசேஷமா வருது இல்லையா ஜந்தவகக்கு. அப்புறம் வன்யாஹா வந்து விசர்க லோபக அப்படி இருக்கிறதுல விசர்க்கம் இல்லை, என்னால லோபக. வன்யா வந்து அகாராந்த புல்லிங்க வன்ய சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஜந்தவக உகாராந்த புல்லிங்க ஜந்து சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம். கஜாஹாவும் லோபதான். ஓகே, கஜாஹா மதா வன்யாஹா ஜந்தவக கஜாஹாலே லோபக. எஸ் எஸ், நான் அதை மார்க் பண்ணிருக்கேன். அது எதுவும் அது அந்த இடத்துலயும் விசர்கஸ்ய லோபக. ததாபி அகைன் அவ்யயம். தே தேனாக்க இந்த இடத்துல பீப்புளை குறிக்கிறது, மனிதர்களை குறிக்கிறது. தகாராந்த புல்லிங்க தத் சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம் தே ஜனைஹி. ததாபி மனிதர்கள் இல்ல, அவைகளை யானை குறிக்கிறது, யானைகளை குறிக்கிறது. யானைகளை மனிதர்களால் யானைகள் அவைகள்னு எழுதிருக்கேன். கரெக்ட், யானைகள். கஜாஹா ததாபி சந்தி அதோட முடியறது. ஓகே, that's the one sentence. So double ஆக்கணும்னா tatapi is joining. So gajaha, yes, vanya jantavaha santi. Okay, te janaihi kaushalena gृह्यन्ते शिक्ष्यन्ते. janaihi kaushalena शिक्ष्यन्ते. அப்ப மூணு gृह्यन्ते, te janaihi gृह्यन्ते, te janaihi शिक्ष्यन्ते. So எப்படி வருது இந்த sentences, they are joined together. Yes mata. Okay, தே வந்து யானைகள் அப்படின்னு யானைகளை குறிக்கிறது. அது ஜனைஹி வந்து அகாராந்த புல்லிக ஜனசப்தஸ்ய திருத்தியா விபக்தி பகுவச்சனம். கௌஷலேன அகாராந்த நபுத்சங்கலிங்க கௌஷல சப்தஸ்ய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். गृह्यन्ते actually गृह्यन्ते गृह धातु, ग्रह अच्छा ग्रह धातु 10 US ல மாட்டா 10 US. ஆமா, அது வந்து அந்த கிரஹ்ங்கற தாத்து இருக்கு இல்லையா? ஆமா, அது வந்து நீங்க வந்து is it 10? I don't think it is 10. 9 US ல 9 தான் நினைக்கிறேன். கரெக்ட், 9 US 9 10 US. கர்மணி பிரயாதி தான் இது வந்து ஓகே ஓகே. பட் இந்த சென்டென்ஸ் வந்து கிரஹ்யந்தே சொல்லுங்க.
இந்த இடத்துல வந்து the graha dhatu it gets samprasaranam. Okay. சம்பிரசாரணம் Okay. ஆகி அது வந்து அப்படி வருது. அச்சா Room. கிரயாதிங்கிறது இது இது வந்து கர்மணி மாதிரி வருது ஆறுது இல்லையா மத்தா? அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். It's கர்மணி. கர்மணி பிரயோகம் தான் இங்க. கிருஹ்யந்தேன்னு வரும்போது அது கர்மணி பிரயோகமா தான் இருக்கு. அதே மாதிரிதான் சிக்ஷந்தேவும் கர்மணி லட்ல சிக்ஷ்ய அப்படிங்கிற சிக்ஷ தாத்து 1 AS அது சிக்ஷ்யங்கிறது சிக்ஷ்யன்னு மாறுறது அது கர்மணி லட் அது சிக்ஷந்தே. வேற என்ன சொல்ல மாட்டாங்க? இத பத்திரம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார் அவங்க முடிச்சுக்கிட்டோம். ஜனைஹி கௌஷலேன அகாராந்த புல்லிங்க ஜன சப்தஸ்ய திருத்தியா விபக்தி பகுவச்சனம் சொன்னோம். ஓகே. இப்போ தே ஜனைஹி. ஓகே. அப்ப ஜனைஹி தே ஜனைஹி கௌஷலேன கிருஹ்யந்தே சிக்ஷ்யந்தே. ஓகே. இப்ப தே ஜனைஹி கௌஷலேன சிக்ஷ்யந்தே இந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. தே ஜனைஹி கௌஷலேன கிருஹ்யந்தே. ஓகே. தே வந்து சிக்ஷ்யந்தே மட்டும் எடுத்துக்கோங்க. கௌஷலேன சிக்ஷ்யந்தே. ஓகே சரி மாதா. அப்போ தே ஜனைஹி கௌஷலேன சிக்ஷ்யந்தே. இது வந்து தே வந்து கர்மபதம். ஜனைஹி திருத்தியா விபக்தியில இருக்கு. தே தானே மத்த கர்மபதம். ஓகே. இப்போ தே ஜனைஹி கிரஹ்யந்தே சிக்ஷ்யந்தே. தே ஆர் இப்ப நல்லா they are taken by people. கௌஷலேன திறமையோடு. இப்போ நீங்க ஓகே இப்ப நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து இப்படியும் பார்ப்போம். ஜனைஹி. ஓகே. இப்ப ஜனைஹி தேங்கிறது யாரு? கஜாஹா. ஆமா யானைகள். அப்ப கஜாஹா ஜனைஹி கௌஷலேன சிக்ஷ்யந்தே. ஓகே. சிக்ஷ்யதி அப்படின்னு வரும். அது சிக்ஷ்யந்தே. இத நம்ம சென்டென்ஸ் எப்படி எடுத்துக்கோங்க? கஜாஹான்னு எடுத்துக்கோங்க. ஓகே. கஜாஹான்னு எடுத்துட்டாதான் உங்களுக்கு வந்து சாரி அந்த ரெக்கார்டிங் போட்டேனா? ஓகே போட்டாச்சா? ஓகே. இப்போ நீங்க இந்த தேங்கிறத கஜாஹான்னு மாத்திக்கோங்க. ஓகே 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 மத்தா. அப்போ வந்து கஜாஹா ஜனைஹி கௌஷலேன கஜா சிக்ஷ்யந்தே. அதுங்கிறது அப்படி சென்டென்ஸ். கஜாஹா. Madam, sorry, I have one doubt. Yeah. Can we take it as people by their skill capture and teaches them? Teach them. Can we take it as Janaihi Kaushalena is going along with Janaihi? They are skillfully trained. They are skillfully trained. Skillfully trained. Or we can take it by their skill. Instead of saying skillfully trained, people by their skill train them and capture them. Okay, you want to put it in a different way. Yeah. But you train them by their skill. By the skill of the people. We have the skills, we teach them. See, though the elephants are forest animals or wild animals, they are skillfully trained by the people. Okay. I thought by the skill of the people, the skill people are teaching them. No, people train them skillfully. That is how it has to come here. Okay. If you are taking is Kaushalena, okay, இப்ப கௌஷலம்ங்கிறது நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? Yes, yes. So அப்ப how it will be? If I don't have the skill, I won't be able to வந்து teach நீங்க them. adjective கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. If I don't have the skill, I won't be able to teach them. So I have the skill, I am teaching them. You don't want to give the adjective to the elephant.
Yes. Okay. So Janaihi, by the people. Yeah. Yeah, by the people, by their skill, by the skill. Yeah, that's what There I. is not of the people, right, sir? Try to understand. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சென்டென்ஸ். Your question is very, very correct. அதத்தான் நான் முதல்ல கொடுக்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, அதை கேட்கத்தான் வந்தேன். இல்ல ஆக்சுவலி மத்த நான் எழுதியிருக்கிற அர்த்தமும் அந்த மாதிரி தானே வருது மாதா. ஜனைஹி Even though elephants are கௌஷலேன கிருத்யந்தே. wild இருங்க animals, இருங்க ஒவ்வொருத்தரா பேசுங்க ப்ளீஸ். சொல்லுங்க even though ஜனைஹி கௌஷலேன கிருத்யந்தே, அதுக்கப்புறம் சிக்ஷந்தே ச அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜனங்களுடைய ஸ்கில்லால அது பிடிக்கப்படுறது கிடையாது. எஸ் எஸ், அப்படி எடுத்துக்கலாமா? வைல்ட் அனிமல், though it is wild animal, they capture it very skillfully and trained it. Skillfully trained. Okay. அப்ப they are skillfully trained by the people. trained. இல்ல மேடம், Yes. அதாவது skillfully capturing it, கேப்சர் பண்றதுக்கு ஸ்கில், அதாவது ஒரு வைல்ட் அனிமலை பிடிக்க முடியாதுங்கிறதுனால they skillfully capture it, train it அப்படின்னு எடுத்துட்டேன். Capture, okay, taken. சரி, எப்படி இப்ப நீங்க சொல்ல வர்றது வந்து skillfully trained, கரெக்டா? skillfully captured and trained. Skillfully captured and trained. Okay, Grihyante, taken, okay, and captured by the people. By the people. Janaihi கௌஷலேன. ஆமா. Yeah. By the people skillfully captured and trained. And trained by the people. Okay. இதெல்லாம் நான் ரொம்ப கன்ஃபியூஷன் இந்த மூணு. அதனாலதான் நான் சொன்னேன் ததாபி யத்யபி, even though they are, இப்ப நம்ம எப்படி இப்ப even though அப்படின்னு, Exactly. even though they are wild animals, they are skillfully, as you said, கௌஷலேன, skillfully, okay, captured, skillfully captured, okay, taken or captured by the and people trained. and trained. Yeah, that's also good, sir. ஆக்சுவலி மேடம் இதுல வந்து அப்போதான் எனக்கு வந்து இந்த மூணுக்கும் சந்தேகம் வந்தது. கிரக் தாத்துல கிரக்னா ஒண்ணு வாதியில இருக்கு, சுராதியில இருக்கு, கிரக் கிரயாதியில இருக்கு, அதாவது 9ல இருக்கு. அப்போ இந்த 1 3 எல்லாமே வந்து சேம் மீனிங் இட் இஸ் கிவிங். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரக் தாது மட்டும்தான் ஆக்சுவலி அத வந்து கேப்சரிங் அப்படிங்கிறதுக்கு கிரயாதி மட்டும்தான் சரியா வருது. மத்த ரெண்டும் இல்ல சார், டேக்கன் உங்களுக்கு டேக்கன், they are taken அப்படின்னு நீங்க டேக் அப்படிங்கறதே உங்களுக்கு கிரயாதியில தானே சார் வரும். இங்க மொத்தத்துக்கும் டேக் தான் போட்டிருக்காங்க. அதான் எனக்கு டவுட் ஆயிட்டேன் நானு கேட்கதான். அதாவது நம்ம அஷ்டாத்தியாயில டு டேக் அப்படின்னு 3க்கும் போட்டிருக்காங்க. டு டேக் இல்ல சார், கிரக உபாதானே கிரயாதானி கிரயாதி உபயபதி சகர்மக சேத், டு டேக், டு அக்செப்ட், டு ஒப்டெயின். நீங்க கிரகு பார்த்தீங்களா சார்? கிரக் வந்து கிரகணே கிரகணேன்னு வந்திருக்கு, கிரகணேன்னு வந்திருக்கு. கிரக்குக்கு ரெண்டுலயுமே, அதாவது போத் சுராதி அண்ட் துவாதி கிரகணே தான் வருது. கிரகணே அந்த மாதிரி அர்த்தத்துல வருமா அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. வேற ஒண்ணும் இல்லை. 3 எழுதி வச்சுட்டு என்னன்னு சொல்லி யோசிச்சு. கிரகு டு அது வந்து கிரகியதி நம்ம புவாதி tenuousலயும் வருது, 1AVலயும் வருது இல்லையா மாதா? அப்புறம் சுராதியிலயும் வருது, டு டேக், டு அக்செப்ட். ஆமா, 3 இருக்கு மாதா. கிரகு கிரஹணே, டு டேக், டு அக்செப்ட். ஓகே, that is ஆத்மநேபதி. ஓகே, ஆமா, ஆத்மநேபதி பாவ கர்மனால போட்டிருக்காங்க. பாவ கர்மியில பண்ணா அப்படி பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்களேங்கிறது தான் கர்மணியில வரும்போது. அப்ப கர்ஹத்தேன்னு வரும். ஆமா, பட் எனக்கு என்னமோ I feel that கிரயாதி will be the right one here. சரி மாதா. ஓகே Okay. But the Vikarna Pratyaya is I hither. So it goes with Churadhigana. Yeah, it is Churadi only, sir. Yes, thank you. ஃபைனலா இல்ல மாதா, நீங்க கிரயாதியா சுராதியா மாதா? இப்ப ஃபைனலா கிரயாதி. ஒரு செகண்ட் இருங்க சார், என்ன எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ கிரக அப்படின்னு தாத்து வந்ததுன்னா, இப்போ கிரக தாத்து இஸ் கிரக உபாதானே, டு டேக், டு அக்செப்ட், டு அப்டெயின்.
Okay. In that, it is a Set Dhatu and it is Ubhayapadi in Krayadi. Okay. So, inge vandu Grah Dhatu. There's another one. As you said, Grih. You people are talking about Grih Dhatu, right? Yes, Mata. Yes, Mata. Okay. You are talking about Grih Grahane. Okay. That is also Lena and Srikarna. Okay. Srikarna, Lena. Grih Grahane. You are talking about that. But எனக்கு வந்து அது ஆத்மநேபதி. Okay. But that also will have the same, right? That also will have in ஆமா. எஸ் மாதா. மூணுமே பாவகரணங்கள் இருந்தா மூணு ஒரே மாதிரி தான் வரும். இது வந்து கிருஹியன்டே வரும். அதுலயும் அப்படிதான் வரும். இல்லையா? ஆமா, மூணுலயே ஒரே மாதிரி வருது. ஓகே. சோ லெட் அஸ் இந்த verb வந்து நம்ம ஹோல்ட்ல வெச்சுப்போம் சார். சரி மாதா. இப்போதைக்கு கிரியாதில வெச்சிட்டு இருப்போம். இல்ல ஆனா வந்து ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, because now only I see that there is a நான் வந்து கிரஹ தாத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நீங்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம முதல்ல இப்போ நம்ம புவாதிகணா எடுத்துக்கோங்களேன். இப்ப புவாதிகனால இப்ப நம்மளுக்கு வந்து என்ன வரும்? கர்மணியில கிருஹியந்தேன்னு வரும். ஆமா. இப்போ ஆமா, இப்போ நீங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம ராஜா சாரும் சீதாராமன் சாரும் சொன்ன மாதிரி, if it is captured, okay, if it is in the meaning of captured or seized, அப்படி வந்து நம்ம எடுத்துட்டோம்னா it should be in புவாதி. Do you agree with me? ஆமா, அப்படிதான் மாத்திரை பாதின்னு எடுத்துட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி இப்ப புவாதி நம்ம எடுத்துட்டாதான் இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப ஆத்மநேபதியா வரும். அப்ப ஆத்மநேபதியா வந்ததுன்னா that in கர்த்தரி it will be different. கர்ஹத்தேன்னு வந்துரும். whereas in கர்மணி it will be கிருஹ்யந்தே only. சோ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ நம்மளோட இந்த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸை வச்சு நம்ம எடுத்துக்கும் போது let us take it as கிருஹ் தாத்து அண்ட் புவாதிகள். ஓகே மதா. 1A B அப்படி 1A weight அது வேற. weight அது 1A B net. 1A B. Good points, sir. Good both of you brought out the correct point. That's nice. So நம்ம இப்படி எடுத்துட்டானா we have to take it in Greek. நம்ம சுராதியும் எடுத்துக்க முடியாது. நம்ம அந்த மீனிங்கை நம்ம கரெக்டா எடுத்துட்டோம்னா, because you said they are captured from the forest skillfully by the people. So அப்படி எடுத்துட்டு சிக்ஷந்தே, அப்போ the people also teach them. Okay. Thank you Mata. Yes. Okay. So I think that is right. So இந்த இடத்துல வந்து ஜனைஹி கௌஷலேன கிருஹ்யந்தே ஆர் சிக்ஷ்யந்தே எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து இதுல இருக்கு, கர்மணியில இருக்கு. கர்மணியில இருக்கு. அப்போ இப்ப எப்படி நீங்க வந்து இது பண்ணுவேன்? அப்போ இதுல பண்ணுங்க, கர்த்தரியில பண்ணுங்க. கஜாஹா ஜனைஹி குஷலேன கிருஹ்யந்தே அப்படின்னு எடுத்துக்கணும் சொன்னேன். கஜாஹா கர்த்தரியில பண்ணும்போது ஜனாஹா ஜனாஹா கஜேன ஆகிடும்ல மதா. கஜேனா வரக்கூடாதுங்க. நீங்க கஜாஹா சொல்லிட்டேன். அப்ப கர்த்தரியில உங்களுக்கு பிரித்தியா தானே வரணும். பிரித்தியா தானே மதா? இல்லம்மா, இப்ப நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இத ஜனங்களால் யானைகள், யானைகள், ஜனங்கள். இப்ப ஜனங்களால் யானையை அப்படின்னு வந்து வச்சுட்டேன்னா, இப்ப ஜனைஹி கஜாஹா அப்படி எடுத்துக்கோங்க. கஜாஹா ஜனைஹி. ஓகே. ஜனைஹி கஜாஹா கௌஷலேன சிக்ஷ்யந்தே. இப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஜனாஹா அந்த கஜாஹாங்கிறது பிரதமா விபக்தியில இருக்கு. பிகாஸ் இட் இஸ் இன் கர்மணி. இப்ப கர்த்தரியில பண்ணினா அது என்ன விபக்தி மாறும்?
அது வந்து திருத்தியாவா மாறும்ல மாதா? திருத்தியாவா மாறும், திருத்தியாவா மாறாது. ஐயோ, புரிஞ்சுக்கோங்கம்மா. சரி, ஓகே மாதா. ஜனாஹ கஜாம் கஜான் கஜாம் கௌஷலேன. இது வந்து இப்ப இந்த இடத்துலதான் you have to use the verb of the grah dhatu. எஸ் மாதா. அப்போ ஆக்சுவலி கர்ஹந்தே அப்படின்னு வரும். கர்ஹந்தே, கரெக்ட். அதோட கர்த்தரி பாவம் வந்து கர்ப்பத்தேன்னு வரும். ஃபர்ஸ்ட் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், கர்ஹந்தே இஸ் பகுவச்சனமா. Madam, சிக்ஷ்யந்தேக்கு என்ன வரும்? Madam, one doubt. Yeah. Garhante, matlab it is abusing is what is, my understanding was it is abusing, not taking or capturing. I may be wrong. I just want to clarify. Sorry, sir. Come back again. If you say garhante, that means you are abusing. No, sir. When it is, sir, it is not abusing, sir. Supposing you say now you said that you are capturing, right? Yes. So that the verb what you said, it is grip. Yeah. So what is the meaning of that grip? To take, to seize, or to accept. Correct. These are the three meanings. Yes. So are taken or seized. That is in the karmani. In the kartari, if you say the kartari is garhate, garhete, garhante. Okay, sir? Yeah, I think I'm just a bit confused. I'll think over and No, then. because no. Wait, sir. Don't. I'll just clarify your doubt. Now the dhatu is grip, sir. Yes. The dhatu is grip. Now what will come there? It is a boadigana. So shap has to come. Now shap will bring in guna. Correct? So akara only will remain. So shap will bring in guna. So the gr will become gar. Do you agree with me in that? Yeah. Yes, Mata. Yes, Mata. So, yes. So it will be garha. The griha will become garha. So then it is an atmanipadi dhatu. So it will be garhate, garhete, garhante. Yes, Mata. Yes, Mata. So janaha gajan kaushalena garhante. Garhante. Yes, ma'am. Correct. Sir, that is not abuse, sir. That is only catching them. You refer it afterwards also. Okay, I'll do it. Okay. Shikshanteke வந்து ஜனாஹா கஜாம் கௌஷலேன சிக்ஷன். இது வந்து சிக்ஷந்தேன்னு இருக்கு, சிக்ஷந்தேன்னு வரும். யா இருக்காது. அவ்வளவுதான். Thanks a lot, Mata. புரிஞ்சுதா இப்போ? Thanks a lot, Mata. நானா புரிஞ்சு நீட்டா. Okay. Yes, ma'am. Okay, next साधु शिक्ष्यमाणास्ते जनैः कर्तुम् अशक्यानि कर्माणि कुर्वन्ति. साधु शिक्ष्यमाणाः ते அப்படின்னு அது தெரியும். ஜனைஹி கர்த்தும் அசக்யானி கர்மாணி குர்வந்தி அப்படி. சாது வந்து மாதா இதுல எனக்கு ஒரு டவுட். இது அவ்யயமா எடுத்துக்கணுமா இல்ல இத வந்து விசேஷம் அப்படின்னு இத இது பண்ணணுமா மாதா? அட்வர்பா வந்து விசேஷணமே வந்து சிக்ஷ்யமானாதான். அது ஓகே. சிக்ஷ்யமானாக தே தேக்கு வந்து சிக்ஷ்யமானாக சாது தே நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. Trained, being taught well. You can take it as an avyayam also. Okay. Yes, but anyhow it is an adverb only. It's an adverb only, but இந்த இடத்துல அவயவமாவே எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஓகே. சிக்ஷ்யமானா. ஓகே. நீங்க முதல்ல பண்ணுங்க. நன்றாக பயிற்றுவிக்கப்பட்ட யானைகள் மனிதர்களால் செய்ய முடியாத செயல்களை செய்கின்றன அப்படின்னு எழுதிருக்கேன். அப்புறம் சிக்ஷ்யமானாக தே வந்து இது வந்து இஸ் வந்து விசர்கஸ்ய சத்வம் சகாரம் சகாரமா மாறுறது. அதனால இஸ்ன்னு வந்திருக்கு அந்த இடத்துல. சிக்ஷ்யமானாக வந்து சிக்ஷ் தாத்து ஷாணச் பிரத்யை பாவகர்ம
ஷானச். அந்த வேர்டு வந்து அகாராந்த புல்லிங்க சிக்ஷியமான சப்தசிய பிரதமாவக்தி பகுவச்சனம் சிக்ஷியமானாக அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இப்ப அது வாங்க, அப்புறமா நம்ம வருவோம். தே ஓகே. தே தே வந்து தகாராந்த புல்லிங்க தத் சப்தசிய பிரதமாவக்தி பகுவச்சனம். இந்த இடத்துல யானைகளை தான் குறிக்கிறது. அதுவும் ஜனைஹி இதுவும் அகாராந்த புல்லிங்க ஜனசப்தசிய திருத்தியா விபக்தி பகுவச்சனம். கர்த்தும் அசக்யானி. கர்த்தும் வந்து கிருதாத்துவோட துமுன் பிரத்யை அவ்யயம். அசக்யானி அசக்யானி வந்து ஷக் தாத்துவோட மீன்ஸ் ஆ பிளஸ் ஷக் எத்து பிரத்யை வரும். அதனால அசக்ய அப்படின்னு இருந்தது. அது வந்து அசக்யானி கர்மாணி விசேஷ அசக்ய. ஆமா ஆமா மாதா. அகாராந்த நபுன்சங்கலிங்க அசக்ய சப்தசிய பிரதமாவக்தி பகுவச்சனம். அது எத் பிரத்யனால அசக்யங்கிற வந்து இது வருது. ஆ உபசர்க பூர்வ ஷக் தாத்து எத் பிரத்யை, அதனால அசக்ய அப்படின்னு வருது. அப்புறம் அசக்யானி கர்மாணி வந்து விசேஷமா இருக்கு கர்மாணிக்கு. அகாராந்த நபுன்சகலிங்க கர்மன் சப்தசிய பிரதமா விபக்தி பகுவச்சனம் கர்மாணி குர்வந்தி. கிருதாத்து பிரதம புருஷ லட்லகார லட்லகார. அசக்யானி கர்மாணி வந்து என்ன புருஷ என்ன விபக்தி சொன்னேன்? கர்த்தும் அசக்யானியா மாதா. நபுன்சகலிங்க அசக்ய சப்தசிய பிரதமாவக்தி பகுவச்சனம். அததான் நீங்க அங்க அதனாலதான் திருப்பி கேட்டேன். தே தே அசக்யானி கர்மாணி குர்வந்தி. அப்புறம் ஒன்னே ஒண்ணு நம்ம ஞாபகம், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவ்யயம் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து ஜென்ரலி துத்தியா தான் வரும். பட் அது கூட நீங்க விட்டுருங்கோ. ஏன்னா தே அசக்யானி கர்மாணி குர்வந்தி. சோ ஓகே, அப்ப இந்த துத்தியா தான் வரணும் இங்க இல்லையா? வேலைகளைன்னு வரணும். முடியாத செயல்களை. ஆக்சுவலி இந்த இடத்துல ரெண்டுக்குமே வந்து த்விதியா விபக்தி. கர்மாணியும் த்விதியா விபக்தி, வேலைகளை செய்கின்றன. ஓகே ஓகே, கரெக்ட். சோ இந்த சிக்ஷ்யமானாக சாது சிக்ஷ்யமானாக தே. ஓகே, சோ இங்க பாருங்க சிக்ஷ்யமானாக தே. அகைன் இங்க வந்து சிக்ஷ்யமான வாட் இஸ் த சத்ரு? சிக்ஷ்யமான சத்ரு. ஆமாதா. சிக்ஷ்யமான ஷானச் மாதா. ஷானச் இல்லமா, இங்க வந்து சாரி ஷானச் பிகாஸ் இட்ஸ் an ஆத்மநேபதி தாத்து. எஸ் மாதா. சிக்ஷ்யமானங்கிறது தான் இங்க வந்து உங்களுக்கு சிக்ஷ்யமானன்னு ஆயிருக்கு. புரிஞ்சுக்கோங்க. சிக்ஷ்யமானங்கிறது அதுதான் சப்தம். ஓகே, சோ வாட் நோ அங்கதான் நீங்க கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க. வாட் வில் பி த ஷானச் ஆஃப் திஸ்? சிக்ஷ்யமான. சிக்ஷ்யமான அப்படிங்கிறது தான் பிராதிபதிகம். சிக்ஷ்யமான. பட் இங்க என்ன வந்திருக்கு? சிக்ஷ்யமான. கரெக்டாமா? சிக்ஷ்யமான பாவகர்ம தான் எழுதிருக்கீங்க. பாவகர்ம ஷானச். ஆமா மாதா. பாவகர்மணி. சோ சிக்ஷ்யம் பாவகர்ம. சோ சிக்ஷ்யமானாக having been taught well. Okay, having been trained well. பயிற்றுவிக்கப்பட்ட. ஓகே, மனிதர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட யானைகள். ஜனைகி மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை. கர்த்தும் அசக்யானி கர்மாணி குர்வந்தி. சோ இந்த இடத்துல வந்து சிக்ஷ்யமானாக சாது சிக்ஷ்யமானாக தே. ஓகே, ஆமா. அதே மாதிரி தே இது சாது சிக்ஷ்யமானாக கஜாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, சாது சிக்ஷ்யமானாக கஜாக. இந்த தேங்கிறது கஜாக ஜனைஹி கர்த்தும் அசக்யானி கர்மாணி குர்வந்தி. Okay. So this we don't need to do the kartari because we have already done it.
the last ஓகே மேம். sentence. Okay, ஓகே I மேம். want to finish the lesson. அடுத்தது பண்ணுங்க. நான் பண்ணவா? குருதராணி ம், தாரூணி கர்ஷந்தி. ம், குருதராணி தாரூணி கர்ஷந்தி. அதுல வந்து கடினமான, அதாவது கனமான மரங்களை இழுக்கின்றன, தூக்குகின்றன. கர்ஷந்தி, கர்ஷனா கர்ஷ தாத்து மத்தாது. கர்ஷ தாத்து, கிருஷ் தாத்து. எஸ். It is not, ஆமா, கிருஷ். கர்ஷ் வராது இல்லையாமா? If it is 1 PA னா, okay, 1 PA வரும். ஆமா, 1 PA. இப்போ வந்து 1ல வந்ததுன்னா ஷப்பு தானே எடுத்துக்கோ. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாமா, கிருஷ் சொன்ன மாதிரி தான் இதுவும். கிருஷ்க்கு வந்து கிருஷ் 1 PA, to drop, to pull. Yeah, to pull. Okay. கிருஷ், கிருஷ்ணா, கர்ஷந்தி, தூக்குகின்றன. இது வந்து குருதராணி தாருணி, அது விசேஷமா இருக்கு. அகாராந்த நபும்சகலிங்க குருதர சப்தஸ்ய பிரதமா விபக்தி बहुवचनम गुरुतराणि. दारुणी अकारांत नपुंसकलिंग दारु शब्दस्य प्रथमा विभक्ति ल. Again you are doing the same mistake. Again you are doing the same mistake. குருதராணி தாருணி கர்ஷந்திங்கிறது இந்த இடத்துல குருதராணி தாருணி also is द्वितीया only. द्वितीयाல தான் வருது. இப்ப சொல்லும்போது தான் மண்டல ஸ்ட்ரைக். எஸ் மாதா, அதை எழுதி வச்சிருக்கேன். தே அத்தியாகாரம்னு எழுதி வச்சிருக்கேன். தே அவர்கள் கடினமான மரங்களை, அப்போ கடினமானதாகவும் அப்படின்னு எடுத்துக்கணுமா? எப்படி இது கடினமானங்கும் போது இது வந்து கடினமானதா? ஹெவி ஹெவி ஹெவி. கடினமான மரங்களை द्वितीया விபக்தி பகுவச்சனம். ஹெவி ஹெவியர் ஹெவியர் தரப்பு தமப்பு. तरफ तमप. yes so gurutara शब्द, गुरुतर शब्दम அப்படினு எடுத்துக்கலாம். तरफ तमपोட தத்திதாந்த பிரத்யம். Yeah, you can stop it here. Last 2 lines. Who is going to do? Who has not done until now? Nobody? யாருமே பண்ணலைனா we have to do it in the next class only. Somebody has to do it. Shall I do? Yeah, sure, sir. 100%. Do it, sir. Dikshita api gazastada tada madena madyanti. So शिक्षिताः अपि, अत्र विसर्गस्य लोपः. शिक्षिता अपि जनाः तदा तदा गजाः तदा गजाः सर गजाः. यस, सकारादेशक विसर्गस्य गजास्तदा इति भवति. शिक्षिताः, शिक्षितः, शिक्षितौ, शिक्षिताः अकारान्तः पुल्लिङ्गः. शिक्षितशब्दः प्रथमा विभक्ति बहुवचनं. मीन्स् ट्रेन्ड. अपि is अव्ययम्. गजाः अकारान्त पुल्लिङ्गः, गजशब्दः द्वितीया विभक्ति प्रथमा विभक्ति बहुवचनं. तदा तदा अव्ययं then and then. मदेन अकारान्तः पुल्लिङ्गः, मदशब्दः तृतीया विभक्तिः बहुवचनं एकवचनं. उन्माद्यन्ति become mad. मद धातुः मदि हर्ष. Which gana is it? This is in Divadi gana. Yes, 4th gana. Okay. Yeah. 4 PS. परस्मैपदी. Yeah. बहुवचनम्. उत् मद कर्तरि लट् परस्मैपदी प्रथम पुरुषः बहुवचनम्. What is the upasarga that is used there? Ud. Ud. Yes.
So the wood becomes mud due to which Unmad. sandhi un. The wood becomes un. Yeah, that is Unmadhyanti. Anunasika Santi. Yes. Anunasika Yes. Santi. Madaha, Mado, Madaha iti Pradama Vibhakti. Madena, Madabhyam, Madaihi, Tritiya Vibhakti. Yeah, that is okay, sir. Rupam. Unmadyate, Unmadyataha, Unmadyanti. Okay. Although trained, the elephants then and then, now and then become mad with intoxication. That is how Yeah. written. Yeah. Tada, Tada, you remember? How you get that? That's a avyayanta taditam, tad plus da. We have done it. Okay. That's okay, sir. Now you can go to the next sentence. Tada tan adoranaha Hmm. nishitanangusena Nishitena. Nishitenangushena Hmm. niyantrayanti. Hmm. Tada is avyayam. Hmm. Tan is takaranda pullingaha. Tad shabdaha dvidiya vibhaktihi bahuvachanam. Agoranaha mahoots means mahoots. Yeah. Adhoranaha. Agoranaha mahoots. Akaranda pullingaha. Agorana shabdaha pradama vibhakti bahuvachanam. Hmm. Yeah, carry on, sir. Nishitenangushena. Nishitaha means sharp. Angushaha is hook. In both Pullinga and Napumsalinga, Vartade. Niyantrayanti. The Ni Upasarga Purvaga, Yantra plus Yantra, the Dhatuhu. Yantra is Yatri Sankochane Shuradigana Dashamaganase Parasmepadi Dhatuhu. Latlakare, Pradama Purushaha, Bahuvachanam. It is not Parasmepadi, sir. It is 10 US. Ubhayapadi. Okay. But here we are using It is in the in Parasmepadi sense. Yeah. But the Dhatu, it's 10 US. Okay. Yeah, it both is there. Yeah, both. Parasme Atmanipade. Yeah. Atmanipade Niyantrayate, Niyantrayate, Niyantrayante iti Rupani. Then the mahouts with sharp hook restrain them. That's how I given the meaning. He tames them. That also says tames them or restrains them with the sharp hook. Hook. Yeah. With the sharp anything. Yeah. Anything. Okay. So I think with this we. அதாவது நிஷித்தேன அங்குஷேன தானே? ஆமா, நிஷித்தேன அங்குஷேன தான். மூணுமே திருத்தியால வரும். ஆமா. நிஷித்தேன அங்குஷேன ரெண்டுமே திருத்தியால. ஆமா. விசேஷண விசேஷம். ஓகே. விசேஷண விசேஷம். Okay, good. So we have at last done the Gaja lesson. Now we go to the Narayanian section.